பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 28வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்பதாக. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் பெண்களுக்கு முன்னுரிமை. விமன் ஆர் கிவன் ப்ரையாரிட்டி இன் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உயிரோடு எழுந்து பரமேறி செல்வதற்கு முன் 40 நாட்களில் 10 முறை அவர் தரிசனமானார். மேற்குறிப்பிட்ட வசனத்தின்படி இயேசு கல்லறையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த பெண்களுக்கு இரண்டாவதாக தரிசனமானார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதலில் இயேசுவை தொழுது கொண்டதும் பெண்தான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை சாட்சியாக அறிவிக்க சென்றதும் பெண்கள்தான். இது எதுவுமே தற்செயலாய் நடந்ததல்ல, தேவனின் அநாதி தீர்மானத்தின்படி நடந்தது. பெண்ணடிமை நடைபெற்ற நாட்களில் இயேசு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார். மிரியாம் ஒரு தீர்க்க தரிசன பாடகி. அவள் தீர்க்க தரிசனமாக சொன்னாள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதாக. இயேசுவும் சிலுவையில் மகிமையாய் வெற்றி சிறந்தார். தெபோராள் தீர்க்க தரிசனமாக பாடுவாள், கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்பட்டார். அவரில் அன்பு கூறுகிற நாமும் வல்லமையாய் உதிக்கின்ற சூரியனைப் போல இருப்போம். அந்நாள் தீர்க்க தரிசனமாக பாடினாள், கர்த்தரோடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள் என்பதாக 1 சாமுவேல் 2:10 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய கொம்பு உயர்ந்தது. இப்படி அநேக பெண்கள் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன பாடல்களை பாடியதை வேதம் நமக்கு காட்டுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கச் சென்ற ஸ்திரீகளை பார்த்து இயேசு சொன்னது வாழ்க என்று கூறினார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றே இயேசு வாஞ்சி உள்ளவராக காணப்படுகிறார். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற சேனைகளாக எழும்புகிற உங்களை பார்த்தோம் இயேசு சொல்லுவது வாழ்க என்பதாய் காணப்படுகிறது. அவருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எல்லோரையும் சமமாக நேசிக்கிற கர்த்தர். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்திருளும். இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.